கும்பராசிக்காரங்க யாராவது நீங்கள் ஒரு உதவி கேட்டால் கூட நீங்கள் எனக்கு உங்களை தெரியாதே, எனக்கு மெட்ராஸில் யாரையும் தெரியாதே அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு உதவி கேட்டாங்கன்னா ஒன்று மெட்ராஸில் யார் இருக்கா நம்ம ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஃபோனை போடு, இந்த இவங்ககிட்ட கேளு, அதை செய் இதை செய்யணும், உங்களுக்கு அதை செய்து கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்க தான் வேணும். உங்களை முன்ன பின்ன தெரியாத ஆளாக இருந்தால் கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கும்பராசிக்காரங்க இயல்பாகவே எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்குனே பிறந்த ஒரு பிறவி. ஓகே. அதனால அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் கவனிப்பாங்க, பார்ப்பாங்க. அதையும் அவங்களுடைய ஒர்க் லிஸ்ட்டில் ஒன்றா சேர்த்துக்கிடுவாங்க. இன்னைக்கு இவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகணும், இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகணும், காது குத்துக்கு போகணும்னு அதையும் இல்லை. அதுவும் ஒரு ஒர்க்கு, அவங்கள பொறுத்த அளவுக்கு அதுவும் ஒரு ஒர்க்கு. அந்த ஒர்க் ஷெட்யூலில் சேர்த்துக்கிட்டு அந்த டைமுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுனா இவங்க எல்லாரும் போவாங்க. நெட்வொர்க் நல்லா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு குட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்ல நெட்வொர்க் இருக்கும். மனித அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஆட்களை வச்சு வேலை வாங்குறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி அந்த வீட்லையுமே வேலைக்காரங்களை வேலை வாங்குறது, விருந்தாளுகளுக்கு உபசரணை பண்ணுவது, பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்வது, கணவருக்கு அல்லது மனைவிக்குரியதை செய்வது, எல்லாமே பெர்ஃபெக்டாக செய்வாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு வேலைக்காரங்க, எல்லா வேலைகளையும் கரெக்டாக செய்யணும். அதனால அவங்க பெர்ஃபெக்டாக செய்வாங்க. இவங்களுக்கான காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி மேடம் இருக்கும்? கும்பராசிக்காரங்க தேர் அன்ரொமான்டிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் காதல், அந்த ரொமான்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. காதலிச்சு கல்யாணம் முடிப்பாங்க. காதல்ன்றதே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு எதிர்கால திட்டமிடலாக தான் இருக்கும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம்னா நல்லா இருக்கும், அது இந்த வேலை பார்க்குது, அதுக்கு இவ்வளவு சம்பளம் வரும், நமக்கு இவ்வளவு சம்பளம் வருது, ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு சரியாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று, இந்த பொண்ணு கொஞ்சம் நம்ம ஜாதியாக இருக்குது அல்லது நம்ம ஊராக இருக்குது, அமைதியாக இருக்குது, நம்ம அம்மா நம்ம அக்கா தங்கச்சிக்கு பொருந்தி போகும். இப்படி அது ஒரு கணக்காகத்தான், கணக்கு வழக்கு மாதிரி தான் இருக்குமே தவிர காதல்ன்றது ஃபார் நோ ரீசன் அவங்களுக்கு தோணாது.